அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் ஃபார் டாட்லர் சீரீஸில் சம்பா ரவையில் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ சம்பா ரவை சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் சின்னதாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சோம்பு சேர்த்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு பட்டை, சின்ன பீஸ் கிராம்பு, 2-3 மிளகு, கொஞ்சமாக புதினா இலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். பிரியாணிக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. உப்புமாங்கிறதுனால ரொம்ப கம்மியாக சேர்த்திருக்கேன். எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இது நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம், அதனால் எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கலாம், கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலையும் கல்பாசியும் சேர்த்திருக்கேன். அப்புறம் பொடியாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், நம்ம உப்புமாக்கு எவ்வளோ வெங்காயம் சேர்ப்போமோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதையும் சேர்த்தி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். வணக்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் காரத்துக்கு. அதுக்கப்புறம் தக்காளி, ஏன்னா நம்ம மிளகும் சேர்த்திருக்கோம், ஸோ காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் நான் கேரட் பீன்ஸும் சேர்த்துறேன். இப்போ இதை நல்லா வணங்கியாச்சு. உப்பு போட்டுருங்க, மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி, அந்த அளவு தான். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம விசில் விடுறதுனால காய் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இனிஷியலாகவே சம்பா ரவையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. குக்கரில் ஒரு விசில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சம்பா ரவை உப்புமா பிரியாணி ரெடி ஆயிரும். டேஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.